நீங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொழில், கல்வி புரட்சி, தொழிலு இந்த மாரி இதுல எப்பொழுதும் ஒரு ஒரு போட்டி போட்டி தொழில் ரீதியாக போட்டி 2 சமூகங்களுக்குள்ள எப்பயுமா மத்த அதாவது என்னன்னு சொன்னோம்னா, நாயக்கர் சமூகம், பிற சமூகங்களுக்குள்ள தொழில் போட்டிகள் இருந்திருந்தாலும், அ எல்லா சமூகமும் அந்த கோவை மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லா சமூகமும் ஒற்றுமையோடு இருந்து தான் இப்ப செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒற்றுமையை பிளவுபடுத்தி, அத தனக்கான அரசியலா அது என்னன்னா ஒரு ஒரு வலுவான பகுதியா இருக்கு. தொழில் நகரமா இருக்கிறனால, அந்த பகுதிக்குள்ள இவங்க உள்ள நுழைய முடியாத ஒரு சூழல் திராவிட கட்சிகளுக்கு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகளா பெரிய அளவுல அ அவங்கனால இது பண்ண முடியாத சூழல்ல, இப்ப வந்து அந்த பிரிவினை ஏற்படுத்துறது இவங்களே முயற்சிக்கிறாங்க. இவங்களே என்னன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லா சமூக மக்களும் வந்து நீங்க சாதிய ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்படி ஜிடி நாயுடுன்ற பேர்ல அந்த பாலத்துக்கு பேர் வச்சிருக்கீங்கன்னு எல்லா சமூகமும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பினால கூட அவங்க வந்து அந்த நாயுடுங்கிற பேரை எடுக்கிறதுக்கு கூட இந்த அரசு முயற்சி எடுக்கும். நாயுடுங்கிற பேரை எடுத்துட்டு ஜிடி மேம்பாலம்னு கூட வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த பாலத்தை வந்து அந்த பேரை வந்து அங்க வைக்கணுங்கிறத அவங்க நோக்கமே தவிர, அந்த சமூகத்தை எப்படியாவது தன்வசப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தான் இந்த அரசு செயல்பட்டுட்டு இருக்கு. ஒரு திட்ட ஒரு சி ஒரு ஒரு புதிய திட்டத்த வகுத்து தான் இந்த வேலையில அவங்க தொடர்ச்சியா செய்றாங்க.